இன்றைய வகுப்புல நாம் ஒரு நான் வெர்பல் சம் எப்படி செய்வது என்பதை பார்க்கலாம். சில காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல பார்த்துருப்பீங்க, ட்ரையாங்கிள்ஸ் வரைஞ்சு இல்ல ரெக்டாங்கிள்ஸ் வரைஞ்சு அது உள்ள சின்ன சின்ன ட்ரையாங்கிள்ஸ் இல்ல ரெக்டாங்கிள்ஸ் வரைஞ்சு இந்த படத்துல மொத்தம் எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு, இந்த படத்துல எத்தனை ரெக்டாங்கிள்ஸ் இருக்கு அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்பாங்க. இன்றைய வகுப்புல நாம் ட்ரையாங்கிள் உள்ள ட்ரையாங்கிள்ஸ் வரைஞ்சு எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்குங்கிறத எண்ணாம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற ட்ரிக்கை பார்க்கலாம். முதல்ல பாருங்க, ஒரு ட்ரையாங்கிள், இந்த ட்ரையாங்கிள் உள்ள நான் இன்னொரு ட்ரையாங்கிள் வரைகிறேன். இப்படி இதுல மொத்தம் எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குங்கிறத நம்ம முதல்ல எண்ணி பார்க்கலாம். 1 2 3 4 4 சின்ன ட்ரையாங்கிள் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ட்ரையாங்கிள். அப்ப என்ன வருது? 4 + 1 = 5. இந்த படத்துல 5 ட்ரையாங்கிள் இருக்கு அப்படிங்கிறது நாம சொல்றோம். இப்போ இதுவே இப்படி கேட்டிருந்தாங்கன்னு வைங்க, நம்ம ஒவ்வொரு ட்ரையாங்கிளையும் எண்ணி பார்க்காம எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னா, பெரிய ட்ரையாங்கிள் உள்ள எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குன்றத மட்டும் பாருங்க. அதாவது எத்தனை ட்ரையாங்கிள் உள்ள அவங்க வரைஞ்சிருக்கிறாங்க. 1 2 2 ட்ரையாங்கிள்னா 8 + 1 9. 8 + 1 9 அப்படிங்கிறது டைரக்டா நம்ம ஆன்சர் சொல்லலாம். அதே போல இந்த சம்ல பாருங்க, இதுல எத்தனை இருக்கு அப்படின்னு அவங்க கேட்டாங்கன்னா, நீங்க செய்ய வேண்டியது பெரிய முக்கோணத்துக்கு உள்ள எத்தனை முக்கோணங்கள் இருக்குன்றத மட்டும் பாருங்க. அதாவது 1 2 3, 1 இப்படி இருக்கு, 1 இப்படி இருக்கு, 1 தலைகீழ. அப்ப 3. அப்ப என்ன அர்த்தம்? 3 × 4, அதாவது 3 12 + 1 13 நம்ம சொல்லிடலாம் ஈஸியா. இத எக்ஸாம் டயத்துல உட்காந்து ஒண்ணா நம்ம எண்ணிட்டு இருக்க தேவையில்லை. இந்த ட்ரிக் மூலமா ஒரு பெரிய முக்கோணத்துக்கு உள்ள எத்தனை முக்கோணங்கள் இருக்குன்றத பார்த்து அதை 4ஆல மல்டிப்ளை பண்ணி 1 ஆட் பண்ணிட்டோம்னா தட் இஸ் த ஆன்சர். தேங்க்யூ.